பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. மனது குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள். மனது கஷ்டமாக இருக்கும்போது தைரியமாக இருங்கள். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம். மற்றவர் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது. எதையும் நீ தேடிப் போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். தவறான மனிதர்கள் சரியான பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சாவு இல்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. அன்பை உணர்வதும் உணர்த்துவதும்தான் வாழ்க்கை. அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்றுப் போகவே அனைவரும் விரும்புவர். எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் இறுதியில் எதையும் எடுத்து செல்ல இயலாது. பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலம். பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. ஒரு மரத்தால் பல கோடி தீக்குச்சிகளை தர முடியும், ஆனால் பல கோடி மரங்களை அழிக்க ஒரு தீக்குச்சியே போதும். மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் கவலை தினம் தினம் கொல்லும். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். மனம் வித்தியாசமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். நல்ல நட்பை பராமரிக்க ஆக சிறந்த வழிமுறை நேர்மை ஒன்றே. புத்தரின் போதனைகள் தொடரும். நன்றி.